அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை நாம் ஃபுல் எஃபர்ட் போட்டு செஞ்சு முடிச்சிடுவோம். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன வேலை கூட நமக்கு கீழே இருக்கவங்கிட்டேயும் நமக்கு சமமாக இருக்கவங்கிட்டேயும் நமக்கு மேலே இருக்கவங்கிட்டேயும் அதை செய்ய வைக்கணும்னா அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணமாக வீட்டில் நம்ம பிள்ளைங்கிட்ட குடிக்க தண்ணி மொல்லுன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே போல் ஆஃபீஸில் நம்மளுடைய சபார்டினேட்டர்கிட்ட ஒரு வேலை வாங்கணும்னா எப்போ அவ்வளோ போராட்டமாக இருக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. ஒருத்தரை நாம் நினச்ச வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பல சுவாரஸ்யமான வழிகள் இருக்குது. அந்த வழிகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையில் பலம் பலவீனம் இது ரெண்டுமே இருக்கும். பலம் அவனுக்கு தான் செய்ய வேண்டிய வேலைக்கு மேலும் சக்தியும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். பலவீனம் தான் செய்ய வேண்டிய வேலைக்கு மேலும் அவநம்பிக்கையும் குறைபாடுமாகவும் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம பயன்படுத்தி தன்னுடைய வேலையை நாம் செஞ்சுக்க போகிறோம். ஒருத்தர் அதிகமாக சிரிக்கிறாங்க, சின்ன சின்ன ஸ்டூப்பிட்டான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவும் தனிமையில் இருக்காங்க, அதுவும் ஆழ்ந்த தனிமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இப்போ என்ன தேவை? ஒரு சப்போர்ட். அவங்கக்கிட்ட ஒருத்தர் பேசணும், அவங்க பேசுகிறத ஒருத்தர் கவனிக்கணும். நீங்கள் இந்த விஷயங்கள் செஞ்சாலே போதும், நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க செய்ய ரெடி ஆகிடுவாங்க. ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பூர்த்தி செய்யணும். அது நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஆனால் கரெக்டான ஒரு பர்சன்கிட்ட கரெக்டான ஒரு டைமில் நாம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம் ஸ்பெண்டிங் தான் நாம் நினச்ச வேலையை அவங்கள செய்ய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அடுத்த ஒரு விஷயம், ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக தூங்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு இந்த கால அளவில் தான் தூங்கணும் அப்படின்னு மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மீறி ஒருத்தர் தூங்குறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சோகமான விஷயங்கள் இருக்குது. இந்த சோகமான விஷயங்களை ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ண முடியாமல் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். எல்லார் வாழ்க்கையிலே சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி இருக்கும். ஆனால் இந்த நபர்கள்கிட்ட மட்டும் சந்தோஷத்தை விட கஷ்டமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க கூட அவங்க லைஃப்பில் யாருமே இல்லைன்றதால தான் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளில் பல மணி நேரம் தூங்குறாங்க. நீங்கள் அந்த நபர்கிட்ட போய் அவங்களுடைய சோகத்தை கேட்டிங்கனாலோ அந்த சோகத்தை நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டினாலோ நீங்கள் சொல்கிறதையும் நீங்கள் நினைக்கிறதையும் அவங்க செய்யறதுக்கு பரிபூர்ணமாக ரெடி ஆகிடுவாங்க. ஒரு சில பர்சனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க. அந்த குறைவாக பேசுகிறதே ரொம்ப வேகமாக பேசுவாங்க. இந்த மாதிரி நபர்கள் பார்த்திங்கன்னா தனக்குள்ள பல ரகசியமான விஷயங்களை வச்சுருப்பாங்க. இந்த ரகசியமான விஷயங்களை அவங்க பாதுகாக்கணும், அந்த மனசுலேயே அவங்க போட்டு புதைச்சி வச்சுருப்பாங்க. இது யார்கிட்டையாவது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்களை நான் பாதுகாப்பாக வச்சுப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுத்தனாலே போதும். அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது செய்ய ரொம்ப ஆயத்தமாகிடுவாங்க. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ, மனதால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலோ, ரொம்ப வேதனையில் இருந்தாலும் ஒன்றா போய் நீங்கள் அவங்க கூட உட்கார்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் அவங்களுக்கு கோடி ரூபாய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருடைய கவலையும் கஷ்டத்தையும் நீங்கள் குறைச்சிங்க, அதுக்கான ஒரு வழியை செஞ்சிங்கனாலே நீங்கள் நினச்சதை அவங்க செய்ய ரெடி ஆகிடுவாங்க. ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க தேவையில்லாமல் அழுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவும் மிருது ஆனவர்கள், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட். இது போல் நபர்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தட்டி கொடுக்கணும். அவங்க கவலைப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கனாலே போதும். அவங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. சில பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபம் வரும், சின்ன சின்ன விஷயத்துலாம் கோவப்படுவாங்க, எடுத்தங்கவுத்தன்னு எரிஞ்சு விழுவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்பு செலுத்தவும் அவங்க மேலே பாசம் காட்டவும் யாரும் இல்லை. அதனால தான் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கோவப்படுறாங்க. நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை அவங்க மேலே உண்மையான அன்பு செலுத்துகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய உண்மையான பாசத்தை மனப்பூர்வமாக செலுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கோபமும் அந்த எரிஞ்சு விழுற ஒரு மனப்பான்மையும் குறைஞ்சிரும். தன் மேலே ஒருத்தர் உண்மையான பாசமும் அன்பும் செலுத்தும் போது உங்களுக்காக நீங்கள் நினச்சது செய்ய அவங்க ரெடி ஆகிடுவாங்க. சில நேரங்களில் நாம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆனால் நினைப்போம், ஆனால் அது நடக்கிறதில்ல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். நாம் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் பேசுகிறவங்க, நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நினைக்கிறவங்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உறவினர்களாக இருந்தாலும் சரி, அப்படி பாசிட்டிவாக நினைக்கிறவங்க கூட இருந்தோமா அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நாமளும் எப்பவும் சந்தோஷமாக பாசிட்டிவாகவே இருப்போம். சில நபர்கள் ரொம்ப துக்கமான நேரத்திலும் சரி, இல்லை ரொம்பவும் சென்டிமெண்ட்டான ஒரு சீன் பார்க்கும்போதும் சரி, கண்ணுலேருந்து தண்ணி வரல, அவங்க அழவே இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் கிடையாது, அவங்க ரொம்ப வீக் பர்சன். இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க கூட இருந்து இது ரொம்ப ஒரு சோகமான சுச்சுவேஷன், நீ உன் மனசில் இருக்கிற கவலையை கண்ணீரால் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். இந்த விஷயத்தை அவங்களுக்கு உணர்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க தன் மனசை விட்டு அழுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அழுகிறவங்க வீக்கானவங்க கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அதை மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிறவங்க தான் ரொம்பவும் வலிமையற்றவர்கள், வீக் பர்சன். ஒரு சிலருக்கு அதிகமாக தூக்கம் வராது, அதிக நேரம் முழிச்சிட்டு இருப்பாங்க, 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் அளவு கடந்த சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா, அவங்க மூச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதை அவங்க செய்ய ரெடி ஆகிடுவாங்க. ஒரு சிலர் அளவுக்கு அதிகமாக அப்நார்மலாக சாப்பிட்றாங்க. நார்மலாக சாப்பிட்றத விட அப்நார்மலாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க பதட்டமானவங்க அப்படின்னு அர்த்தம். பதட்டமானவங்களை எப்பவுமே நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அவங்கள ட்ரைன் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் நினைக்கிறத செய்ய அவங்க தயாராகிடுவாங்க. நான் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள், வீக்கான விஷயங்கள். ஒரு மனிதனுடைய வீக்கான விஷயங்களை நம்ம சரி செய்யும் போது நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நிறைவேற்ற அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அதன் மூலம் நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை அவங்கள வச்சு செஞ்சிடலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து தான் இருக்கான். ஆனால் நாம் அவங்கள வேலை வாங்கும்போது ஒரு ஆர்டராகவோ ஒரு அதிகாரத்தோடு நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா அவங்க செய்யறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் ஒரு கைண்டாகவும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தன்னை ஆயத்தப்படுத்தி நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆர்டர் அண்டு அதிகாரத்தை விட ரெக்வஸ்ட்டுக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.